சுஜி, நானும் விளையாட வரேன், என்னையும் உங்க விளையாட்டுல சேர்த்துக்கோங்க. நீ என்ன இவ்வளவு கருப்பா இருக்க? உன்னை விளையாட்டுல சேர்த்தா உன் கருப்பு எங்களுக்கும் ஒட்டிக்கும். இங்கிருந்து போ. சுஜி பறவை இப்படி சொன்னதும் மீனு காக்கா அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு போச்சு. ஒரு நாள் பறவைகள் கிராமத்துல அதிக மழை பெஞ்சு ஊருக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பிச்சுது. தாழ்வாயிருந்த பகுதியெல்லாம் கடல் போல மாறிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர ஆரம்பிச்சுது. முன்னாடியெல்லாம் வீடு மேடா இருக்கும், ரோடு பள்ளமா இருக்கும். இப்ப பாரு, வீடு பள்ளத்துலயும் ரோடு மேடாவும் ஆயிடுச்சு. நான் என்னடி பண்ண முடியும்? ஆமா, நான் அப்பவே சொன்னேன், நியூஸ்ல அதிகான மழைன்னு சொல்றாங்கம்மான்னு. நீதான் அவங்க சொன்னா வெயில் தாண்டி அடிக்கும், மழை வராதுன்னு சொன்ன. இப்ப பாரு, மாட்டிக்கிட்டோம். அடுத்து எங்க வீட்டு ஓட்டு மேல நிக்க போறோமா? மீனு, இங்கேயே நிக்கிற, வீட்டுக்குள்ள போ. அம்மா, சுஜி பாவல, அவ வீட்டுல தண்ணி வந்திருக்கும், அவ ரொம்ப கஷ்டப்படுவாங்கம்மா. அடியேன் தங்கமே, சரி அம்மா போய் பார்த்துட்டு வரேன், சரியா? அப்படின்னு சொல்லி சாரதா சுஜியை பார்க்கறதுக்காக போனான். சொன்ன மாதிரியே வீட்டு ஓட்டு மேல வரை கூட்டிட்டு வந்துட்டியம்மா. ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சுஜி, அம்மா உன்னை இங்கிருந்து எப்படியாவது அழைச்சிட்டு போயிடுறேன். ஐயோ அம்மா, ரொம்ப பயமா இருக்கு. இப்படி நம்ம மேல விழ போகுது. ஆமா, நீதான் அக்கம் பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு வச்சிருக்க. அப்புறம் நம்ம யாருக்கிட்ட உதவி கேட்கறது? சுஜியை தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக சாரதா அந்த இடத்துக்கு வந்தா. சுஜி, இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். இங்கே இருக்கிறது இதுக்கு மேலே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சுஜியை தான் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனா சாரதா. சுஜி, வந்துட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? உன்னை பார்த்த பிறகுதான் இப்ப நிம்மதியாச்சு. சாரி மீனு, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனாலும் நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க. இனிமே நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன், சரியா? அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து சுஜியும் மீனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஆனாங்க.